இடைத்தேர்தலை சந்திக்க உள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன, அவற்றின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த தகவல்களை கொருக்குப்பேட்டை மக்களோடு இருக்கும் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன, அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன, அவற்றுடைய நிலை என்ன? திவ்யா, அதாவது 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆர்கே நகர் தொகுதியில் பார்த்தோம் என்றால் கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட அது மட்டுமில்லாமல் ராயபுரத்தில் ஒரு சில பகுதிகளும் இருக்கின்றன. இங்குள்ள மக்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் இங்கு வசிக்கிறார்கள். தினக்கூலிகளாக செல்பவர்கள், ஓட்டுநர் வேலைக்கு செல்பவர்கள் என்று எளிய வேலையை செல்லும் பெரும்பாலான மக்கள் இந்த தொகுதியில் இருக்கிறார்கள். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டுள்ள இந்த ஆர்கே நகர் பகுதியானது வடசென்னையே சென்னையின் ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியாக கருதப்படும் நிலையில் வடசென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மிகவும் பின்தங்கியதாக ஆர்கே நகர் பகுதி உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் இன்னமும் சரி செய்யப்படாத நிலையில் இருக்கின்றன. இதுவரை பல்வேறு கட்சிகள் மாறி மாறி வந்திருந்தாலும், பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் அதில் ஒரு சில மட்டும்தான் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னமும் போக்குவரத்து, இது மட்டுமல்லாமல் சுகாதாரம், குடிநீர் பிரச்சனை, கொசு தொல்லை, கழிவுநீர் பிரச்சனை போன்ற அடிப்படை பிரச்சனைகளிலேயே வர இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தங்களுக்கு செய்ய வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். தற்போது நான் கொருக்குப்பேட்டையில் உள்ள கண்ணகி நகரில் இப்பகுதி மக்களோடு இருக்கிறேன். அவர்களிடத்திலே என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்யவில்லை என்பதை கேட்போம். தற்போது தீபன் என்பவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க தீபன், அதாவது இது கடந்த முறை என்ன உறுதிகளாக கொடுத்தார்கள் சட்டமன்ற தேர்தலின் போது, அவை எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டது? என் பேர் தீபன். நான் ஆர்கே நகருடைய டிஒஎஃப்ஏ உடைய செக்ரட்டரி. பாத்தீங்கன்னா பல அம்ச வாக்குறுதிகள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தான் நிறைவேற்றப்பட்டது. அதுபடி பாத்தீங்கன்னா நம் கால்ரா மருத்துவமனை அதை புதிதாக கட்டுவது, பழைய மருத்துவமனையை இடித்துவிட்டு புதிதாக அது நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா சாலை வசதிகள் பாத்தீங்கன்னா மெயின் ரோடு, குறிப்பாக சொல்ல போனா மெயின் ரோடு மட்டுமே எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற உள்புற சாலைகள் எதுவுமே இது பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இந்த கொருக்குப்பேட்டை மேம்பாலம் பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட மேம்பாலம். இந்த மேம்பாலம் துவங்கப்பட்டு 8 ஆண்டுகள் முடிந்தும் இன்னும் அந்த மேம்பால பணிகள் முக்காவாசி வேலை கூட முடியல. இது திமுக ஆட்சியில எம்பியா இருக்கும் போது மா சுப்பிரமணியம் அவர் கொண்டு வந்த இந்த மேம்பால திட்டம் அது இன்னும் கூட கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுக தான் ஆட்சி பண்ணுது. ஆனா அந்த மேம்பாலத்தை பணியை இன்னும் முடிக்கல. இது மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதிக்குது. அது மட்டும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கூட்ஸ் வாகனங்கள், வேசார்பாடிக்கு செல்லக்கூடிய கூட்ஸ் வாகனங்கள் இந்த இடத்துல சுத்துப்புறத்துல இந்த ரயில்வே ட்ராக் தான். அதாவது தற்போது இந்த பகுதி வாசி கூறியதை நாம் கேட்டிருந்தோம். தார் சாலைகள் போன்றவை முக்கிய பகுதிகளில் போடப்பட்டிருப்பதாகவும், அது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்தது, அவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது போன்றவை இருந்தாலும் உட்புறத்தில் சாலைகள் சரியாக போடப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டினை அவர் முன்வைக்கிறார். இது மட்டுமல்லாமல் இங்குள்ள பகுதிகளில் மருத்துவமனை மேம்படுத்தப்படும் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறே இங்குள்ள காலரா மருத்துவமனை மற்றும் பிற மருத்துவமனைகளிலும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனினும் மற்ற முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்ற கொருக்குப்பேட்டை மேம்பாலம் உள்ளிட்டவை மற்றும் கொடுங்கையூர் இருக்கின்ற குப்பை கொடுங்கினால் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் போன்றவை இன்னும் தீர்க்கப்படாத நிலையிலேயே இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா.